ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் ஓம் சாந்தி. சிஸ்டர். ஓம் சாந்திக்கா. ஓம் சாந்தி. சோ நேத்து நம்ம பிள்ளையாரை பற்றிய ஆன்மீக ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டவங்களோட உணர்வுகள் எப்படி இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கிளாஸ் நான் முதல்ல கேட்கும் பொழுது எனக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வந்தது அப்படிங்கறத என்னால இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியுது. அது போல உங்களுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள்லாம் ஏற்பட்டுச்சு சொல்ல முடியுமா? ஓம் சாந்தி சிஸ்டர். சொல்லுங்கப்பா. ஆ எந்த மாதிரி உணர்வுனா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா பேசுறதா இருக்கட்டும், செய்யறதா இருக்கட்டும், நார்மலா இருக்கும். ஆனா இப்ப ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது ஆத்ம உணர்வோட செய்யணும். இது தப்பு, இது கரெக்ட், இது பண்ணா இந்த பலன் அப்படிங்கறத உணர்றோம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஓகே. வேற யாராவது? ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமே நம்ம மறந்தா கூட வேற யாராவது யாரையாவது பத்தி பேசினா கூட அது தப்பு, இவங்க பண்றது தப்பு, நல்லாவே ஃபீல் பண்றேன் நான். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நம்ம எப்போதுமே ஒரு நினைவு நம்ம ஆத்மா அப்படின்ற நினைவு வருது. யாரு கூட பேசும்போது அவங்களும் ஒரு ஆத்மா, அவங்க அப்படின்னு தெரியுதுங்க மேடம். இன்னும் ஒண்ணே ஒண்ணு சிஸ்டர். முன்னாடி நான் விளக்கு ஏத்தல இல்ல கோயிலுக்கு போகல அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாவே இருக்கும். என்னமோ பெரிய தப்பு பண்ற மாதிரி ஃபீல் இருக்கும். இப்ப ஆஹ் அந்த உணர்வே எனக்கு வரல. ஏன்னா விளக்கு ஏற்றுவது அப்படின்னா நம்ம ஆத்ம தீபம் எரிய வைக்கணும். நான் அது ஆத்மான்ற பூர்த்திக்கிறேன். உணர்வுல இருக்கணும். ஆஹ் வெரி குட். ரொம்ப அழகா ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதோட வெளிப்பாடு. இதுல உங்களை அறியாமலே நீங்க இப்ப சேவையும் செய்றீங்க. ஏன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கும் புரிதல் ஒரே மாதிரி இருக்காது. 10 பேருக்கும் ஒரே மாதிரி நம்பிக்கையும் இருக்காது. இப்ப நீங்க இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லும் பொழுது மத்தவங்களுக்கு கூட நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் உங்க சைடுல இருந்து யாராவது சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது ரொம்ப நல்ல ஏற்புரையா இருக்கும். அவங்களால ஏற்றுக்க முடியும். அதனால நீங்க உங்களை அறியாமலே சேவையும் செய்றீங்க. கண்டிப்பா வாழ்த்துக்கள். சிஸ்டர். உம் யாராவது ஏதாவது சொன்னா கூட இப்படி பண்ணாதீங்கப்பா, பரவாயில்ல, அவங்க வயசானவங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க, நம்ம அதை பெருசா எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட ஆத்ம சக்தி குறையுது அப்படிங்கறது அவங்களுக்கு புரியுதோ என்னமோ, எனக்கு அது நல்லாவே நான் ஃபீல் பண்றேன். வெரி குட் வெரி குட். இப்ப நேத்து பிள்ளையாரோட ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு நம்ம அந்த ஆன்மீக படிப்பினைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பிள்ளையார் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு வச்சிருக்கோம். ஆனா அதனுடைய அர்த்தமே வேறையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது அது ஒரு ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம அந்த பரந்த நெற்றி என்பது எந்த ஒரு விஷயத்தையும் ஞானத்தின் அடிப்படையில தான் பார்க்கணும். இப்போ சகோதரி கூட சொன்னாங்க இல்லையா, முதல்லலாம் குற்ற உணர்ச்சி வந்தது, ஆனா இப்ப எனக்கு வரல. ஏன்னா ஞானத்தின் அடிப்படையில அந்த விஷயத்த பாக்குறாங்க. சோ ஞானத்தின் அடிப்படையில எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம், அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு செய்யறோம் அப்படின்னா நமக்கு அதுல கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். அதே போல இந்த சிறிய கண்கள், தொலைநோக்கு பார்வை. இப்ப இதனுடைய விளக்கமெல்லாம் நம்ம நேத்தே பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிறிய வாய் குறைவாக பேசணும், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பெரிய காதுகள் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டாததை விட்டுடுவோம், தேவையானதை மட்டும்தான் எடுத்துப்போம். அதே போல இந்த காதுகளும் ஃபில்டர் பண்ணி தான் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கணும். நிறைய ஞானத்தை கேட்கணும். தும்பிக்கை நம்முடைய குணம் மென்மையாகவும் இருக்கணும், திடமாகவும் இருக்கணும். தந்தங்கள் அந்த இரட்டை நிலை இருக்கக்கூடாது, எல்லாத்திலையுமே நேர்மறையானது மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பெரிய தொந்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தியை நமக்கு புரிய வைக்குது. கைகளில் இருக்கக்கூடிய அந்த கோடரி கர்ம கணக்குகளை, தவறான சமஸ்காரங்களை முடிப்பது. அப்புறம் இந்த கயிறு என்பது நியமங்கள், மரியாதைகள். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்றோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு நியமம், மரியாதை, அதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இன்னைக்கு மெயின் கிளாஸா இருக்கும். அதே போல ஆசீர்வாதம், கரங்கள். அந்த மோதகம் நல்லிணக்கத்தை, ஒத்துழைப்பை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதே போல அந்த நேத்து ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு.
பிள்ளையாரோட கையில வந்து அந்த கொழுக்கட்டை இருக்கிற தட்டு வந்து தள்ளி இருக்கும். அவர் சாப்பிடுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு வெற்றி வரும் பொழுது அகங்காரம் வரக்கூடாது. எப்பவுமே வெற்றி வரும் பொழுது அகங்காரம் வரும். ஆனா வெற்றி வரும் பொழுது அகங்காரம் வராமல் இருப்பது அப்படிங்கிறது தான் அந்த மோதக தட்டு, அந்த கொழுக்கட்டை தட்டு வந்து தள்ளி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் தாமரை, சங்கு பத்தி எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். சக்கரம் கூட காமிப்பாங்க, அது சுயதரிசன சக்கரத்தை குறிப்பிடுகிறது. அப்புறம் ஒரு கால் தரையில் பட்டும் படாமல் இருப்பது. அப்புறம் பிள்ளையாருடைய வாகனம் மூஞ்சுரு. அதுக்கப்புறமா அவரு தாய் தந்தையை வலம் வந்து அந்த பழத்தை பெறுவது. சோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம நேற்று தெரிந்து கொண்டோம். இப்ப வந்து என்னன்னா, அஷ்டசக்திகள் கிளாஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சக்தி ரொம்ப ஆசையா இருக்கு கத்துக்கிறதுக்கு, தேவைப்படுது அப்படின்னு நான் கேட்டப்போ நிறைய பேர் அந்த பகுத்தறியும் சக்தியை சொன்னீங்க. எந்த ஒரு சக்தியும் பயன்படுத்தும் பொழுதுதான் அதிகமாகும். இப்ப நமக்கு இந்த ஞானத்திலேயே வந்து அஷ்ட சக்திகளுக்கான விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக நம்ம இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். இப்ப நம்ம வந்து சரி எது தவறு எது, அதனால்தான் பக்தியில நாம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சொல்லி சொல்லிதான் ஞானத்துல இருக்கிற விஷயங்களை சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயங்கள், இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட நிறைய ஆன்மீக கூட்டங்களுக்கு நீங்க போயிருப்பீங்க, சில குருக்களை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அங்க தெரிஞ்சிட்ட விஷயங்கள், அப்புறம் இது எல்லாத்தையுமே நீங்க சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னா இங்கேயே நம்ம பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்துறோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட புத்தி வந்து கூர்மையா இருக்கும். எந்த புத்தி கூர்மையா இருக்கும் அங்க கண்டிப்பாக பகுத்தறியும் சக்தி அதிகரிக்கும். சோ பாருங்க, இந்த நாடகம் அப்படிங்கிறது நன்மை செய்விப்பது. ஒருவேளை இந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாம இருந்திருந்தா, இன்னைக்கு வந்து சிவ தந்தை தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு புரியாமலே போயிடும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஞானம், இவ்வளவு ஆழமான விஷயங்கள், அதுவும் இல்லாம எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் கூட இதுல நெகட்டிவாவே இல்லை. சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதனாலதான் நம்மளால இன்னைக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. எப்படி அந்த பிள்ளையாரோட கதையில என்ன சொன்னோம், இந்த பாலகனுக்கு தந்தை வந்திருக்கிறார் என்பது தெரியாததுனால உள்ளே வர அனுமதிக்கவில்லை. அப்ப நாமளும் அந்த உடல் உணர்வுல இருந்தோம் அப்படின்னா சிவனை நம்ம மிஸ் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இந்த பகுத்தறியும் சக்தி இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது நம்முடைய பழைய நம்பிக்கைகள் அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கிறோம், எது சரி எது தவறு. இதன் மூலமாக நமக்கு பகுத்தறியும் சக்தி அதிகரிக்கிறது. இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. அது என்னன்னா, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனா உங்களை மாதிரி ஆவதற்கு நான் என்ன செய்யணும் அது கொஞ்சம் கிளியரா இல்ல அப்படின்னீங்க. சோ அந்த பாயிண்ட்டுக்கான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கா? ரொம்ப நாளா கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன், ஆனா அந்த தேவதை நிலையை எப்படி அடைவது, அதுக்கு என்ன மெத்தடு, அது கொஞ்சம் புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமாம் சிஸ்டர். ஆமாப்பா. ஓகே. அப்போ இன்னைக்கு இது உங்களுக்கான கிளாஸ். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன்லயும் ஷேர் பண்றோம். இதுல என்ன டவுட் வந்தாலும் உடனே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் நிதானமாக புரியும்படி தான் சொல்லுவோம். இது ஒரு டைம் டேபிள். அதாவது நம்ம ஒரு நாள் முழுக்க என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு டைம் டேபிள் இருக்கும் இல்லையா? மனசால போடுவோம். ரொம்ப முக்கியமான பதவி வகிக்கிறவங்க எல்லாம் ரிட்டர்ன்ல கூட செய்வாங்க ஒரு டைம் டேபிள், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு. அது போல நமக்கு கூட ஒரு டைம் டேபிள் இருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு சார்ட் தான் நம்ம கொடுக்க போறோம். இன்னும் நீங்க இந்த ஞானத்தை இன்னும் ஆழமா போகும் பொழுது, இந்த பாதையில நடந்து வரும் பொழுது இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சார்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அடிப்படையான சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த தினசரி அட்டவணை வந்து நினைவு சார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதுல வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து ஆம், இல்லை, இன்னும் சில வேறு வேறு மாதிரி விஷயங்கள் கூட கொடுத்திருப்போம். அது சாய்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் சில மதிப்பெண்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப நம்ம ஒன்னொன்னா அதை பார்க்கலாம். இப்ப முதல் பாயிண்ட் வந்து, காலையில கண் விழித்த உடனே முதல் எண்ணமாக சிவபாபா வந்தாரா? ஏன்னா நம்ம டெய்லி காலையில எழுந்திருக்கும் பொழுது ஏதேதோ எண்ணங்கள் வரும்.
இப்ப நம்ம பக்தியில இருக்கோம்னா நம்ம இஷ்ட தேவதை யாரையாவது நினைப்போம். இல்லைன்னா அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் ஞாபகத்துக்கு வரலாம். ஏதோ ஒண்ணு வரும். ஆனா இது நாள் ஆக ஆக நமக்கு கண் விழித்த உடனே முதல்ல வந்து சிவ தந்தை தான் நமக்கு ஞாபகத்துல வரணும். அப்படி ஞாபகம் வந்த பிறகு நம்ம என்னென்ன எண்ணங்களை ஏற்படுத்தணும் அதை கூட நம்ம ஷேர் பண்றோம். நம்ம குரூப்ல போடுறேன் நானு. இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா குட் மார்னிங் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பரமாத்மாவுக்கு நம்ம குட் மார்னிங் சொல்றோம். ஆத்ம உணர்வுல வரும். பரமாத்மாவோட காலையில முதல்லயே அவரோட கனெக்ட் ஆகுறோம். இப்ப நம்ம பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, காலையில வந்து நல்ல முகத்துல முழிக்கணும், அப்பதான் நாள் முழுக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சில நம்பிக்கைகள் இருக்கு. அப்போ இப்படி செய்யும் பொழுது நம்ம சிவ பாபா முகத்துல விழிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நாள் முழுக்க எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு அலர்ட்னஸ் இருக்கும், அவேர்னஸோட இருப்போம் நம்ம. அதுவும் இல்லாம இதனுடைய சார்ட்டோட எண்ட்ல வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா கணக்கு வழக்குகள்லாம் ஒப்படைச்சிட்டு குட் நைட் யோகம். அதாவது காலையில வந்து குட் மார்னிங் யோகம், எண்ட் ஆஃப் த டே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குட் நைட் யோகம். அதுல என்னென்ன பண்ணணும்னு பின்னாடி சொல்றேன். ஸோ இது மாதிரி படுக்க போறதுக்கு முன்னாடியும் சிவ பாபாவோட நினைவுலயே தூங்குறோம். அப்ப நமக்கு வந்து வேண்டாத கனவுகள்லாம் வராது. அப்போ தூக்கம் வந்து ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். நமக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கினா கூட நல்ல ஒரு மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு கிடைக்கும். அப்ப காலையில வந்து ஆட்டோமேட்டிக்கா சிவ பாபா தான் நம்ம ஞாபகத்துல வருவார். தூங்கும் பொழுது எந்த மனநிலையில தூங்குறோம், யாரை நினைத்து கொண்டு தூங்குறோமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ராத்திரி முழுக்க கனவுல அவங்க அந்த விஷயங்கள் வரும். அதுவும் இல்லாம காலையிலயும் அந்த எண்ணம் தான் முதல்ல வரும். இப்ப நாம என்ன பண்றோம்? தூங்குறதுக்கு முன்னாடியும் சிவபாபாவை நினைக்கிறோம், சில எண்ணங்களை ஏற்படுத்த போறோம், அதை குட் நைட் யோகம்னு சொல்றோம். அதற்கப்புறமா காலையிலயும் முதல்ல அவருடைய எண்ணம் வரணும். ஸோ இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா இது செய்ய செய்ய தான் நமக்கு வரும். அது போல நீங்க இந்த தினசரி சார்ட் கொடுக்கும் பொழுது காலையில எழுந்த உடனே முதல் எண்ணமாக சிவபாபா தான் வந்தார், மற்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, முதல் எண்ணம் சிவபாபா. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க 5 மார்க் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இல்ல வேற எண்ணங்கள் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதற்கு மார்க் கொடுக்க முடியாது. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க சிஸ்டர். அப்ப புரியுதுப்பா. சோ முதல் எண்ணமாக சிவபாபா வந்தார் அப்படின்னா நீங்க 5 மதிப்பெண்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 0. அடுத்தது வந்து அமிர்த வேளை யோகம். இத பத்தி நம்ம ஆல்ரெடி 1-2 கிளாஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை தவிர இந்த டே 7ல நம்ம இருக்கோம் இல்லையா, இது முடியறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் பத்தியும் 1-2 கிளாஸ் கொடுப்போம். ஆனா அது வந்து 2 கிளாஸா 3 கிளாஸாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்வது, உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை கேட்பது. நீங்க டே 1ல இருந்தே நம்ம மெடிடேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அப்ப அதை நீங்கெல்லாம் தொடர்ந்து செய்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அது 2 கிளாஸா 3 கிளாஸான்னு அது வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதை டிசைட் பண்ண போறீங்க. இப்போ நாங்க வந்து யோகத்தை எப்படி வந்து சுலபமாக செய்வது, அதுல இருக்க டெக்னிக்ஸ் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல டெடிகேட்டடா சொல்ல போறோம். சரி, அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப இந்த சார்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க இன்னைக்கே செய்ய முடியாது, ஏன்னா இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு இனிமேதான் வரப்போகுது. அதனால நம்ம சார்ட் பத்தி உங்களுக்கு சொல்லிடணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு அந்த கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ காலையில, அதாவது அமிர்த வேளை, அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது விடிகாலையில 2 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்துல நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் உங்க சௌகரியப்படி நீங்க அதை தினச்சரியம் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் செய்தீங்கன்னா நீங்க 10 மார்க் கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சார்ட் வந்து டோட்டலா எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அது 100 மார்க் வரும். ஆனா சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி மார்க் குறையும். So, குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் நீங்க காலையில அந்த அமிர்த வேளை யோகம் பண்ணீங்கன்னா நீங்க 10 மார்க் கொடுத்துக்கலாம். இல்ல நான் 30 நிமிஷம் தான் பண்ணேன் அப்படின்னா 6 மார்க் கொடுத்துக்கலாம். 15 நிமிடங்கள் பண்ணீங்கன்னா 3 மார்க். அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், நான் பண்ணவே இல்லை அப்படின்னா 0 மார்க். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நம்ம அடுத்ததுக்கு போலாமா? போலாம் சிஸ்டர். இந்த 3வது பாயிண்ட் வந்து வாணி. வாணினா முரளி. அதாவது இப்போ சிவபாபா என்ன சொன்னாரோ அதை வந்து உட்கார்ந்து எழுதினாங்க. இப்ப நான் பேசுறதை யாராவது உட்கார்ந்து எழுதினீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் பேசுனது எல்லாமே உங்களோட நோட் புக்ல இருக்கும்ல, அது போல
சிவபாபா உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க எழுதினாங்க. இப்ப டெக்னாலஜி எல்லாம் நல்ல டெவலப் ஆயிட்டதுனால அதெல்லாம் நமக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ல, பிரிண்ட் அவுட்ல, இன்டர்நெட்ல எல்லாமே கிடைக்கும். So, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம வந்து எடுத்து இந்த 7 days கோர்ஸா கொடுக்கறோம். இதை சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த உதாரணங்கள் இல்ல எந்தெந்த வார்த்தைகளை பேசுறோம் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறவங்களை பொறுத்து இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த பேசிக் ஞானம், அந்த பேசிக் கான்டென்ட் எல்லாமே சிவபாபாவோட தான். ஆனா இந்த முரளி என்பது நான் சொன்ன மாதிரி அவர் உச்சரித்த போது, பிரம்மா வாயின் வழியாக உச்சரித்த போது எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், ஒரு வார்த்தை கூட அதுல மாறுபடாம இருக்கும். அவர் சொன்ன வார்த்தைகளை எழுதியிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து வாணின்னு சொல்லுவோம், முரளின்னு சொல்லுவோம். சோ இந்த வாணியை வந்து டெய்லி ஸ்டடி பண்றது அப்படிங்கிறது இந்த சங்கம யுக பிராமணர்கள், பிரம்மா குமார் குமாரிகள் இவர்களுடைய ஒரு வழக்கமாக இருக்கு. எப்படி நம்ம காலையில சாப்பிட்டு இந்த உடலுக்கு சக்தி கொடுக்கிறோமோ அதை வைத்துதான் நம்ம நம்ம சாப்பிடுறதுனால தானே உடம்புல சக்தி கிடைக்குது, நம்ம வேலை செய்ய முடியுது. அதே போல இந்த வாணி, இந்த முரளியை படிப்பது கேட்பதுங்கிறதும் ஆத்மாவுக்கு கொடுக்கிற அந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக சிவ பாபாவோட நமக்கு கனெக்ஷன் ரொம்ப நெருக்கமாக அனுபவம் செய்வோம். அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த வாணி என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. இந்த காலையில எழுந்த உடனே வாணி படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 5 மார்க் கொடுத்துக்கலாம். அதாவது முடிந்தவரை ஒரு 10 மணிக்குள்ள வாணி படிச்சிடணும், கேட்டுறணும். ஏன்னா அதை வைத்து அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் தெரியாததுனால அன்னைக்கு நீங்க மாயை கிட்ட, ராவணன் கிட்ட தோத்துருப்பீங்க. இல்ல என்ன சொல்றது, பழைய சமஸ்காரம் வெளிவருவதற்கு காரணமா இருக்கும். சோ காலையிலே வந்து நமக்கு வந்து மனசுக்கு ஒரு தூய்மையான உணவை கொடுப்பது போல இருக்கும், ஆத்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பது போல இருக்கும். இது வந்து நாள் முழுக்க நம்ம எந்த தவறும் செய்யாமல் அந்த ஆன்மீக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வாணி கிளாஸ் முடிச்சிடணும். இந்த வாணி என்பதை ஒரு தடவையாவது கேட்கணும், ஒரு தடவையாவது படிக்கணும். இது ரெண்டுமே முக்கியம். ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நல்லா புரியும். அந்த கிளாஸ்ல கூட அந்த நிமித்தமானவர்கள், இந்த நிமித்தமானவர்கள்னா என்ன அர்த்தம்னா சிவபாபாவோட இடத்துல இருந்து அதை சொல்லி கொடுக்கறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நிமித்தமானவர்கள், கருவி அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறோம்னா கருவி நிமித்தமானவர்கள் தான். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது இன்னும் நிறைய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா வாணி கிளாஸ் அட்டன் பண்ணி என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, என்னெல்லாம் புரிய வைக்கிறாங்க அப்படிங்கறத கேட்கும் பொழுதுதான் சில காலத்துக்கு அப்புறமா நீங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல இன்வால்வ்டா இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு நீங்க படிக்கும் பொழுதே முழுமையாக புரியும். அதனால வாணி கேட்கறதும் ரொம்ப முக்கிய விஷயம். ஆனா பொதுவா கேட்கும் பொழுது நம்முடைய கவனம் வந்து கொஞ்சம் சிதறும். அப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து முழுமையாக 100% நம்ம கிரகிக்க மாட்டோம். அதனால கண்டிப்பா ஒரு தடவை வாணி படிச்சிடணும். படிக்கும் பொழுது நம்ம கவனம் சிதறும் பொழுது நம்ம உடனே இன்னும் 2 லைன் முன்னாடி போய் படிப்போம். இந்த மாதிரி 2 தடவை பண்ணும் பொழுது அன்றைய வாணி வந்து நமக்கு ரொம்ப நல்லா, ரொம்ப மனசுல அழகா பதிஞ்சிரும். வாணியை படிச்சீங்கன்னா 5 மார்க்கு, இல்லைன்னா 0. வாணி கேட்டீங்கன்னா 5 மார்க்ஸ், இல்லைன்னா 0. இப்ப 5வது பாயிண்ட் வந்து தூய்மை. இந்த மனம், சொல், செயலில் தூய்மையை கடைபிடித்தீர்களா? தூய்மைனா என்னன்னு நம்ம டீட்டெயில்டா கிளாஸ் எடுத்திருக்கோம். எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் வரக்கூடாது, நெகட்டிவான பேச்சு, நெகட்டிவான கர்மங்கள் இருக்கக்கூடாது. அதே போல விகாரங்களும் எதுவும் இருக்கக்கூடாது. அதுதான் தூய்மை. அப்ப அத வந்து என்னுடைய எண்ணம், என்னுடைய பேச்சு, என்னுடைய கர்மங்களில் நான் கடைபிடித்தேனா? அப்படி கடைபிடித்தோம்னா 5 மார்க். இது எப்போ கொடுக்குறோம்? நைட்டு தான் இந்த சார்ட் கொடுப்போம். அப்போ நாள் முழுக்க நான் எப்படி இருந்தேன், இந்த மாதிரி நம்ம டெய்லி சார்ட் வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் மார்க் குறையுதுன்னா அடுத்த நாள் அதன் மேல நமக்கு கொஞ்சம் கவனம் அதிகமாகும். இப்ப வந்து நம்மளோட பேசுறது, நம்மளுடைய செயல் அப்படிங்கிறது சீக்கிரமா நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வந்துரும். எண்ணங்களுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். இன்னும் நிறைய அந்த புத்தியை ஸ்ட்ராங் பண்ணும் பொழுதுதான் நம்ம மனசையும் தூய்மைப்படுத்த முடியும். அதனால ஒருவேளை எண்ணத்துல வந்துச்சு, கொஞ்சம் தூய்மையற்ற எண்ணங்கள் வந்தது, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் சொல் செயல்ல மட்டும் கடைப்பிடிச்சிருந்தோம்னா நீங்க 3 மார்க் கொடுத்துக்கலாம். இல்ல மனம், சொல், செயலில் தூய்மை இருந்தது அப்படின்னா நீங்க 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். இதனால என்ன நடக்கும்னா நிறைய உள்முக பார்வை, நம்முடைய எண்ணங்களை கவனிப்பது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு டெவலப் ஆகும்.
அப்போ இந்த சார்ட் எல்லாம் நீங்க டெய்லி கொடுக்கும் பொழுது நாளடைவுல நீங்க ஏறும் கலையில் இருப்பதை நீங்க அனுபவம் பண்ணுவீங்க. ஆத்மாவோட பேட்டரி சார்ஜ் ஆகுது. நீங்க எப்படி ஒரு அந்த கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சியா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல மாறும் இல்லையா? அது போல நான் ஒரு சாதாரண மனிதன் நிலையில இருந்து அந்த தேவதை நிலைக்கு நான் எப்படிலாம் மாறுகிறேன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஃபீல் ஆகும். ஆறாவது பாயிண்ட் வந்து பாபாவிற்கு போக் மற்றும் உணவில் தூய்மை கடைபிடித்தீர்களா? இந்த போகுங்கிற வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தை. அதை இங்க பிரம்மகுமாரியில் நிறைய ஹிந்தி வார்த்தைகள் பயன்படுத்துவோம். ஆனா அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும் பொழுது நமக்கு அது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது. அதாவது இந்த போக் அப்படின்னா நம்ம பக்தியில வந்து நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா? ஒரு நாள் பண்டிகைனா படையெல்லாம் போடுவோம். அது வந்து அந்த நாள் கிழமையில மட்டும் செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து பிரம்மா குமாரியில நம்ம சமைக்கிற நல்லா ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றவங்க 3 வேளை சாப்பிடுறாங்க, சமைச்சு சாப்பிடுறாங்கன்னா 3 வேளையும் போகு வைப்பாங்க. இல்ல 3 வேளை வைக்க முடியாது. ஏன்னா சில சமயம் வந்து காலையில சமைச்சது மிச்சம் இருக்கும், அப்படி சாப்பிடுவோம். அதனால குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது போகு வைக்கணும். போகு வைக்கிறது அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த சாத்வீக உணவு பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு, இந்த வெங்காயம் பூண்டு போடாம சமைக்கிறது, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நீங்க சமைச்சீங்கன்னா நீங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன டப்பால போட்டு நீங்க வைக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐட்டமாவது, ஏன்னா சில சமயம் வீட்ல இருக்கவங்க வெங்காயம் பூண்டு போடாம சமைக்க அ- அவ்வளவு சீக்கிரம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. சோ அப்ப நீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு உணவாவது நீங்க அந்த தூய்மையான ஒரு உணவை சமைத்து, அதுவும் எப்படி சமைக்கணும், இறைவனோட நினைவில் இருந்து சமைக்கணும். ஓகே. அந்த மாதிரி சமைச்சு அந்த உணவை கொஞ்சமா எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு நீங்க அப்புறம் சென்டருக்குலாம் போனீங்கன்னா உங்களுக்கு சிவபாபாவோட போட்டோ எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி போட்டோ வச்சு கூட நீங்க முன்னாடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணிட்டு, அதாவது இதை கூட நம்ம யோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம அந்த சூக்ஷ்ம உடலோடு சூக்ஷ்ம வதனத்துக்கு போயிட்டு பாப் தாதானா பிரம்மா பாபாவோட அந்த ஏஞ்சலிக் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த உடல்ல சிவ் பாபா நெற்றியில இருப்பது போல நாம விஷுவலைஸ் பண்ணிட்டு அவர் முன்னாடி இந்த போக வைக்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்கி அந்த உணவில் நிரப்பி நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட அங்க எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கும் அந்த சக்தி வாங்கி கொடுப்பது. இதெல்லாம் கூட நம்ம யோகத்துல இன்னும் டீட்டெயில்டா சொல்றோம். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து ஒரு தூய்மையான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் வருது. தூய்மையான உணவுனாலதான் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், மனசுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். நம்மளுடைய அந்த ஆறான்னு சொல்றோம்ல, அந்த எனர்ஜி ஃபீல்டு அதுவும் தூய்மையாகும். ஸோ அப்ப வந்து இறைவனுக்காக நான் சமைக்கிறேன் அப்படின்னா நமக்கு இன்னும் கூட ரொம்ப கவனம் இருக்கும். நம்ம சமைக்கும் பொழுது நம்ம மனசுல எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களும் வரவே வராது. இங்க பிரம்மா குமாரிகள் பெரும்பாலானோர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சன்லயே வந்து முரளி ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. சோ முரளி வந்து ஓடிட்டு இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே சமைப்பாங்க. இல்ல வந்து ஏதாவது ஒரு கிளாஸ் போகும், அதை போட்டுட்டு தான் சமைப்பாங்க. இதனால என்ன நடக்கும்னா, அந்த கிச்சன்லயே ஒரு சாத்வீகமான வாயு மண்டலம் உருவாகும். ஸோ முரளி மாதிரி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இறைவனோட மகா வாக்கியங்கள் இல்லையா? ஸோ நம்ம வீட்ல இருக்கிறவங்க கூட அதை வந்து இன்டைரக்டா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் அந்த சாப்பாட்டு மூலமாகவும் இல்ல நேரடியா காது மூலமாகவும் கூட இறைவனுடைய ஞானம் போகும் பொழுது அவங்களோட பாக்கியமே மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் இந்த போக் வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வைக்கிற அந்த போக் அதை வந்து இறைவன் சாப்பிட முடியாது. ஏன்னா அவருக்கு உடலே கிடையாது. உடலே இல்லாதவருக்கு நம்ம ஏன் உணவை படைக்கிறோம்னா அதுலயும் நம்முடைய நன்மை இருக்கு. இதே யோசிச்சு பாருங்க, இறைவனுக்காக சமைக்கல, இறைவனுக்கு போக வைக்கலன்னா நம்ம எதையாவது சமைப்போம். சமைக்கும் பொழுது ஏதோ எண்ணங்கள்லாம் வரும். அங்க வந்து அந்த டிசிப்ளின், நம்முடைய எண்ணங்களுக்கான டிசிப்ளின் அதெல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு அதனுடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஆறாவது பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? போகு வைக்கிறது. புரியுதுமா? ஆஹ் புரியுதுப்பா. ஆஹ் அப்படி இந்த மாதிரி போகு வைக்கும் பொழுது நம்ம செஞ்சோம்னா அன்னைக்கு நீங்க 5 மார்க் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 0 மார்க். அப்புறம் வந்து ஏழாவது பாயிண்ட் வந்து சுய தரிசன சக்கரம். இது வந்து ஒரு கிளாஸ்ல நான் மெடிடேஷன் கமெண்ட்ரி கொடுத்தது எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அதை பத்தி எக்ஸ்பிளைனும் பண்ணினோம். நம்ம யோகா கிளாஸ்ல இன்னொரு தடவை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா அதை இன்னொரு தடவை கூட சொல்லித்தரோம். அதுல வந்து நம்ம 5 விதமான சொரூபங்கள், அது வந்து ஒரு சக்கரம் மாதிரி சுத்துவோம். அது வந்து ஒரு நாளைக்கு நீங்க குறைந்தபட்சம் 5 தடவையாவது சுத்தணும்.
என்ன பார்த்தோம் நம்ம, எல்லா தேவதைகளோட கைகள்லயும் கண்டிப்பா ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரம் சுழலுவதால் தான் அவங்களால வந்து அந்த அசுரனை ஜெயிக்க முடியுது. அதே போல நமக்குள்ளேயும் இந்த சுய தரிசன சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த சுழன்று கொண்டே இருப்பதற்காக தான் நம்ம ஒரு நாள்ல குறைந்தபட்சம் 5 தடவை நம்ம இதை சுத்தணும். அப்படி சுற்றும் பொழுது ஒரு தடவை சுத்தினீங்கன்னா 2 மார்க், எத்தனை தடவை சுத்துறீங்களோ அத்தனை 2 மார்க் கொடுத்து நீங்க உங்களோட மார்க் போட்டுக்கலாம். குறைந்தபட்சம் 5 தடவை சுத்திட்டீங்கன்னா நீங்க 10 மார்க் போட்டுக்கலாம். இப்ப நான் இதை சொல்லும் பொழுதே உங்களுக்கு இன்னும் கூட யோகத்துல கிளாரிட்டி வேணும், இன்னும் கூட ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு இன்னொரு தடவை வேணும் அப்படிங்கிறது புரியும் இல்லையா? சுய தரிசன சக்கரம் நம்ம கிளாஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஒரு மெடிடேஷன் கமெண்ட்ரி கூட கொடுத்துருக்கோம். ஆனா இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஷுவரா இல்லாம இருக்கும். கரெக்ட்டுங்களா? சிஸ்டர் 5 சொருபத்தை கொஞ்சம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்களேன். அது இப்போ செய்ய போறது இல்ல பிரதர், அதுக்கு யோகா கிளாஸ் தனியா வச்சிருக்கிறோம். யோகா சரி. ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே அந்த யோகா கிளாஸ்ல தான் சொல்ல போறோம். எல்லாருக்கும் புரியுதுங்களா? இங்க வந்து வெறும் சார்ட்டை பத்தி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள யோகத்துக்குள்ள போனோம்னா நமக்கு டைம் பத்தாது. யோகத்துக்கு தனியா கிளாஸ் அலாட் பண்ணிருக்கோம். நீங்க முரளி கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி உங்களை எல்லாமே எக்யூப் பண்ணி தான் அனுப்ப போறோம். புரியுதுங்களா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும்? புரியுதுங்க சிஸ்டர். அப்ப யோகா கிளாஸ வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி வந்து நீங்க ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணல. சில பேர் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சு சில நிமிடங்கள் கழித்து கூட வருவீங்க. அப்ப நீங்க அந்த 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ போயிடுச்சுன்னா கூட அந்த 10 15 நிமிஷத்துக்கான ஞானத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? யார் ஒருவர் டே 1ல இருந்து எல்லா கிளாஸையும் கரெக்டா கேட்டீங்க, எல்லாமே 100% ஞாபகம் இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா நல்லா கேட்டீங்க, இன்னொரு தடவை கூட கேட்டீங்க, அப்படியே எனக்கு புரியுது, எனக்கு இன்னும் சொல்ல வரல ஆனா நல்லா புரியுது, என்னால ஏத்துக்க முடியுது அப்படின்னா நீங்க 8 மணி மாலையில வரதுக்கு கூட உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது எவ்வளவு உயர்ந்த விஷயம் இல்ல? நம்ம அந்த மணிமாலை, வெற்றி மணிமாலை எல்லாம் பத்தி கேள்விப்பட்டோம்ல, 8 மணி மாலை, 108 மணி மாலை. இப்ப நீங்க லேட்டா வந்தீங்கன்னா கூட, அதாவது இந்த ஞானத்தை ரொம்ப லேட்டா தான் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா கூட, டே 1ல இருந்தே ரொம்ப சிரத்தையோடு இந்த கிளாஸ் கேக்குறீங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் எல்லாம் பண்றீங்க. கண்டிப்பா பிரியா சிஸ்டர் கூட ஃபோன் பண்ணிருப்பீங்க. இந்த ஃபோன் பண்றது, அதுல சந்தேகங்கள் இருந்தா கேட்கறது, ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா அதை பகிர்ந்து கொள்வது, நான் இதை பயன்படுத்தினேன் சிஸ்டர் அதனால எனக்கு இந்த பலன் கிடைச்சது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. சோ நீங்க அந்த மாதிரி சொல்றதுதான் எங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குது, உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லி தரணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி யார் டே 1ல இருந்தே ரொம்ப சின்சியரா எடுத்துக்கிட்டு இந்த நம்பிக்கைகள் உங்களை உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பழைய நம்பிக்கைகள்லாம் மாத்திக்கிறீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக 8 மணி மாலையில வர்றதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது 5 சுமான்கள் பயிற்சி பண்ணணும். இப்ப சுமான்கள் பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பிரியா சிஸ்டர் ஒரு 3 சுமானை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நேற்று வந்து அந்த விக்ன விநாசக் கணேஷ் அந்த சுமான அவ்வளவு டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல இன்னும் கூட சில சுமான்களை பத்தி நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்ப இதன் மூலமாக உங்களுக்கு பின்னாடி முரளி கிளாஸ்லாம் வரும்பொழுது நிறைய ஸ்வமான்கள் கிடைக்கும், நிறைய சுயமரியாதைகள். இந்த சுயமரியாதைங்கிறது தான் ஸ்வமான்னு சொல்றோம். அதாவது மானம், ஸ்வமானம். ஸ்வனா சுய, மானம்னா மரியாதைன்னு அர்த்தம். ஸ்வமான் அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை. இந்த தமிழ்ல சொல்லும் பொழுது சுயமரியாதை இல்ல சுயமதிப்பு. இது மாதிரி ஒரு 5 சுமான்களையாவது நீங்க பயிற்சி பண்ணீங்க. பயிற்சி பண்றதுன்னா என்ன? நேத்து சொன்னோம்ல, எந்த ஒரு சுமானையும் புரியணும், அதோட அர்த்தம் என்னன்னு புரியணும், அதை ஏத்துக்கணும், அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், அதை ரிப்பீட் பண்ணணும். இது மாதிரி செய்ய செய்ய உங்களுக்குள்ள சக்திகள் அதிகமாகிறத நீங்க அனுபவம் பண்ணுவீங்க. இப்போ நீங்க 5 ஸ்வமான் ஒரு நாள்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க 10 மார்க் கொடுத்துக்கலாம். எவ்வளவு ஸ்வமானம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க 2 2 மார்க் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து நம்முடைய அந்த ராஜயோகம் என்பது கொஞ்ச நேரம் மட்டும் பண்ற யோகம் கிடையாது. அதாவது இதுல 2 விஷயமும் இருக்கு. உட்கார்ந்து பண்ற யோகமும் இருக்கு, ஒரு நாள் முழுக்க அடிக்கடி அதை நினைவுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிறதும் இருக்கு. முன்னாடியே ஒரு கிளாஸ்ல இந்த டிராபிக் கண்ட்ரோல் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது காலையில நான் யோகம் பண்ணேன், அதோட நான் அதுக்கப்புறம் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னா நம்ம வந்து மாயையுடைய வசப்பட்டுரும். ஏன்னா அந்த பழைய சமஸ்காரங்கள்ன்றது நமக்குள்ளேயே தான் எப்போதுமே இருக்கு, அது எப்ப வேணாலும் வந்துரும். அப்ப நம்ம வந்து அதை ஜெயிக்க முடியாது. அதனால வந்து டிராபிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி வந்து உலகத்துல வந்து டிராபிக் ஜாம் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? டிராபிக் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டிராபிக் கண்ட்ரோல் எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு
தெருவுல ஒரு 4 தெருக்கள் இருக்குன்னா 4 தெருக்கள்ல இருந்தும் உங்களுக்கு வந்து வண்டி வர ஆரம்பிக்கும். அப்ப அங்க டிராபிக் கண்ட்ரோல் பண்ணலன்னா என்ன நடக்கும்? இங்கெல்லாம் ஜாம் ஆயிடும்ல. அதே போல இந்த மனசு கூட எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆ? அப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், இல்ல எப்பவோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், இத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்மளால அந்த ஆன்மீக முயற்சி செய்ய முடியாது. அப்ப அப்பப்ப ஒரு டிராபிக் கண்ட்ரோல் மாதிரி நிறுத்திட்டு, இவ்வளவு நேரம் என் மனசுல என்ன ஓடுச்சு, இது சரி கிடையாதே, இதை மாத்தணும், நீ ஏன் இப்படி யோசிக்கிற, நீ ஏன் அவங்கள பத்தி தப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஞானத்தின் அடிப்படையில இருந்து பதில் கொடுக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த மனசை நம்ம ஸ்கேன் பண்றோம். இப்ப என்னன்னா இந்த மனதின் மீது நமக்கு இன்னும் கவனம் அதிகமா வைக்க ஆரம்பிச்சிடும். இது நீங்க செய்ய 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 இதெல்லாம் நடக்குமா, நான்லாம் இப்படி மாறுவேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது பாருங்க, அதெல்லாம் உங்களுக்கு போயிடும். ஏன்னா இப்ப நம்ம பிராக்டிக்கலா செய்ய ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கே வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க மாறுகிறீர்கள். எந்த விஷயம்லாம் வந்து சாத்தியமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்களோ அதெல்லாம் சாத்தியமாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது வந்து டிராபிக் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்பே இருக்கு. நீங்க பிரம்மா குமாரிஸ் டிராபிக் கண்ட்ரோல் ஆப்னு நீங்க போட்டீங்கன்னா உங்களோட போன்ல இருக்கிற அந்த பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்னா அந்தந்த டைம்ல வந்து ஒரு பாடல் ஒலிக்கும். அது வந்து 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அந்த மாதிரி ஒலிக்கும். அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்க எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் அதை நிறுத்திட்டு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். ஓகேவா? இல்ல சில சமயம் நீங்க வண்டி ஓட்டுறீங்க, இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்க, அந்த நேரத்துல உங்களால மெடிடேஷன் பண்ண முடியாதுன்னா நீங்க வந்து டிராபிக் கண்ட்ரோல் சாங்கை நிறுத்திட்டு நீங்க எப்ப செட்டில் ஆகுறீங்களோ அப்போ நீங்க அந்த 2 3 நிமிஷங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். கண்டிப்பா வண்டி ஓட்டும் பொழுது முக்கியமான நேரத்துல அப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து அவ்யக்த முரளி படித்தீர்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். இது நம்ம சொல்லணும், பின்னாடி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், சிவபாபா வந்து பிரம்மா பாபா உடலில் 1936 பிரவேசம் செய்து ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்ப பிரம்மா பாபாவும் இந்த ஞானத்தை கேட்டு நிறைய முயற்சிகள்லாம் செய்து, இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற விஷயமெல்லாம் அவரும் செய்த முயற்சிகள் தான். நமக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாம் முயற்சி செய்து இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு பாதை போட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி அவர் கூட நல்லா முயற்சி பண்ணி 1969 அந்த சம்பூர்ண நிலையை அடைந்து விட்டார். சம்பூர்ண நிலை அப்படின்னா என்னன்னா, ஆத்மாக்குள்ள முழுமையான தூய்மை வந்து விட்டது. ஆத்மாக்குள்ள முழுமையான சக்திகள் குணங்கள் எல்லாம் நிரம்பி விட்டது. இப்போ ஒரு பாத்திரத்துல நீங்க ஃபுல்லா சாதம் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன சொல்லுவோம், இனிமே கொஞ்சம் கூட வைக்க முடியாது, ஃபுல் ஆயிடுச்சு, இனிமே இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல ஆத்மாவுல இடமே கிடையாது, அந்த அளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த சம்பூர்ண நிலை. அந்த சம்பூர்ண நிலையை அடைந்த பிறகு பிரம்ம பாபா ஃபரிஷ்தா ஆகிட்டாரு. ஃபரிஷ்தா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, ஏஞ்சல். இந்த ஸ்தூலமான உடலை விட்டுட்டு சூக்ஷ்ம உடலோடு அவரு சூக்ஷ்ம வதனத்துக்கு போயிட்டார். பிரம்மா பாபா ஒருவர் மட்டும்தான் எப்பொழுதுமே சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிறார். இப்ப பாருங்க, 1936 இருந்து 2025 வரைக்கும் சிவபாபா இவ்வளவு ஞானம் கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு யோகம் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த தேவதை நிலை, அந்த ஏஞ்சலா ஆகுறது நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. அவங்களும் சூக்ஷ்ம வதனத்துக்கு போவாங்க. சூக்ஷ்ம வதனத்துல எவ்வளவு நாள் அங்க இருப்பாங்கன்றது பாபா வெளிப்படுத்தல. சில காலங்கள் அங்க இருப்பாங்க. அதற்கப்புறமா அவங்க மறுபடியும் ஒரு பிறவி எடுப்பாங்க. இந்த பிறவி பத்தி எல்லாம் வந்து நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப குப்தமானது. சில ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்காரு, சில ரகசியங்களை வெளிப்படுத்தல. அவர் வெளிப்படுத்தின ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த சத்யுக ஸ்தாபனை அப்படிங்கிறது ஒரு தெய்வீக காரியம், அது சிவ பரமாத்மாவால மட்டும்தான் முடியும். அதுல சில குப்தமான விஷயங்கள்லாம் நடக்குது. சோ அதெல்லாம் நமக்கு எது தெரியணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. மற்றபடி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த மெத்தடாலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாருமே அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றோம். அப்போ பிரம்மா பாபா அவ்வியக்தமாகிட்டாரு, அதாவது ஏஞ்சல் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறமா எல்லாருமே ஆகலல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப எப்படி முரளி சொல்ல முடியும்? பிரம்மா பாபாவோட உடலை தான் சிவ பாபா பயன்படுத்தினார். ஆனா இப்போ அவர் ஆயிட்டாரு, மத்தவங்க ஆகல. சங்கம யுகம் 100 வருஷம், அது ஆகவே இல்லை, வெறும் 33 வருஷம் தான் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணாருன்னா சிவபாபா ஒரு தாதி, அவங்க பேர் வந்து குல்சார், குல்சார் தாதி, அவங்க உடலில் பிரவேசம் செய்து, இப்ப யாரு சிவபாபா மட்டும் இல்ல, பிரம்மா பாபாவும் வருவார். 2 பேரும் வந்து வாணி சொல்ல ஆரம்பிச்சாங்க.
அதாவது பிரம்மா பாபா உடலில் மட்டும் வந்து சொன்ன வாணியை வந்து சாக்கார வாணின்னு சொல்லுவாங்க, சாக்கார முரளின்னு சொல்லுவாங்க. சாக்கார அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மா பாபா பிசிக்கல் பாடியில இருக்கும் பொழுது அந்த உடலை பயன்படுத்தி சொன்ன முரளி வந்து சாக்கார முரளி. அது வந்து திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஆனா சண்டே மட்டும் அவ்யக்த வாணி. அந்த அவ்யக்த வாணினா என்னன்னா, பிரம்ம பாபா எப்போ அவ்யக்தமானாரோ, அவ்யக்தம் அப்படின்னா இந்த வியக்தம், இந்த உடல்ல இருந்து வெளியே வந்துட்டாரு, ஏஞ்சல் ஆயிட்டாரு. இப்ப சிவபாபாவோட அவரு பர்மனண்டா சூக்ஷ்ம வதனத்துல தங்கி இந்த சத்தியுக ஸ்தாபனைக்கான விஷயங்கள் எல்லாம் செய்யறாரு அப்படின்னும் பொழுது, இந்த தாதி உடம்புல வந்து சொன்ன வாணி எல்லாமே அவ்யக்த வாணி. இப்ப இந்த தாதி யாருன்னா, பிரம்ம பாபாவோட அந்த ஆரம்ப கட்டத்துல அந்த யஜ்யம் ஆரம்பிச்சது இல்லையா, அப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைகளா இருந்தாங்க. ஒரு 8, 8.5, 9 வயசுலதான் அவங்க வந்து பிரம்மா பாபாவோட தொடர்புல வந்தாங்க. அப்பத்துல இருந்தே அவங்க, அவங்க சகோதரி, அவங்க தாய் எல்லாமே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அதாவது பிரம்மா பாபா ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாதிரி வச்சிருந்தாரு, அங்கேயே தங்கி இருந்து அவங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்குள்ள, 14 வருஷங்கள் வெறும் ஆத்மா பயிற்சி மட்டுமே பண்ணாங்க. அப்படியே அதற்கப்புறமா நிறைய ஞானம் எல்லாம் அதை பயிற்சி பண்ணி பண்ணி அவங்களும் அந்த ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து பிரம்மா பாபா சரீரம் விட்டு அவ்யக்தமான பிறகு இந்த தாதியோட உடலில் பிரவேசம் செய்து வாணி சொன்னாங்க. இந்த அவ்யக்த வாணியோட பியூட்டி என்னன்னா, இதுல வந்து பிரம்மா பாபா என்ன மாதிரி முயற்சிகள் செய்தாரு, அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு ரொம்பவே வந்து படிப்பினையாக இருக்கும். பாருங்க, சிவபாபா சொல்ற ஞானம் வந்து ரொம்ப ஆழமானது. அதனாலதான் சாக்கார முரளிலாம் நீங்க அப்படியே எடுத்து படிச்சீங்கன்னாலாம் புரியாது, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும், அவ்வளவு ஆழமான விஷயம். இப்ப வந்து சிவபாபா என்னதான் ஞானம் கொடுத்தாலும் அவருக்கு அனுபவம் கிடையாது. என்ன அனுபவம் கிடையாதுன்னா, அவருக்கு விகாரங்களோட அனுபவம் கிடையாது. விகாரங்களோட சண்டை போடுறது, விகாரங்களை ஜெயிக்கிறது, அந்த அனுபவம்லாம் சிவபாபாவுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஆனா பிரம்மா பாபாவுக்கு எல்லாமே இருக்கு. அப்ப அவர் எப்படி அந்த விகாரங்களை ஜெயிச்சாரு, மனதை எப்படி ஜெயிச்சாரு, வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிச்சாருங்கிறது ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கு. ஸ்கூல்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா படிக்கிற பையனோட நோட்ஸ் வாங்குவோம்ல, அது நமக்கு இன்னும் கூட புரியும். அது போல இந்த அவ்யக்த வாணிங்கிறது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த அவ்யக்த வாணியில இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் எடுத்துதான் நம்ம 7 டேஸ் கோர்ஸ் கூட பண்ணியிருக்கோம். இன்னும் அது அவங்க வாயில இருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லாவே யோகம்லாம் நல்லா நடக்கும். சோ அந்த அவ்யக்த வாணி கூட இப்ப வந்து டெய்லி ஒரு வாணிலாம் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் அப்புறம் பின்னாடி தெரிஞ்சுப்பீங்க. இந்த சார்ட்ல அந்த விஷயங்கள்லாம் வருதுங்கிறதுனால நான் இப்பவே சொல்லிடுறேன். சோ அது மாதிரி டெய்லி ஒரு அவ்யக்த வாணி கூட ஆரம்பத்துல புரியாது. ஆனா நாள் பட அவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிரும். அவ்யக்த வாணிலாம் ஒரு தடவை நீங்க படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு அப்படியே அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறத உங்களால அனுபவம் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த அவ்யக்த முரளிய படிச்சிருந்தோம்னா 5 மார்க்கு, படிக்கலன்னா மார்க் கிடையாது. இதற்கப்புறமா வந்து மாலை நேர யோகம். இந்த உட்கார்ந்து செய்யற யோகம்னு வரும்பொழுது நம்ம காலையில ஒரு குட் மார்னிங், அது ஒரு 2, 3 நிமிஷம். அதுக்கப்புறம் அமிர்த வேளை, அது 30 நிமிஷமோ 45 நிமிஷமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ, அது உங்களோட விருப்பம். அதற்கப்புறமா இந்த மாலை நேரத்திலேயே நம்ம உட்கார்ந்து ஒரு யோகம் பண்ணோம்னா அதனுடைய சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம இங்க வந்து 1 மணி நேரம்னு நம்ம கொடுத்திருக்கோம். அந்த 1 மணி நேரம் பண்றதுங்கிறது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியது. இத பத்தியும் நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ நீங்க 1 மணி நேரம் யோகம் பண்ணீங்கன்னா 10 மார்க்ஸ். இல்ல என்னால 30 நிமிஷம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 5 மார்க்கு. 15 நிமிஷம் தான் பண்ண முடிஞ்சதுன்னா 3 மார்க்கு. பண்ணவே இல்லைன்னா 0. சோ இத மாலை நேர யோகத்துக்கும் மார்க் இருக்கு. சோ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பயந்துராதீங்க. எல்லாமே பேபி ஸ்டெப்ஸ் தான். சின்ன சின்ன அடிகள் எடுத்து முன்னாடி போங்க. இந்த சின்ன சின்ன அடிகள்லயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து இன்னும் உங்களோட முயற்சியை அதிகப்படுத்துவதற்கான ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இந்த முயற்சி, புருஷார்த்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். சோ அது என்ன புருஷார்த்தம், அது என்ன முயற்சி அப்படிங்கறத தான் நம்ம இங்க சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப 12வது பாயிண்ட் வந்து மனம் சொல் மூலமாக சேவை செய்தீர்களா? இப்ப மனதின் மூலமாக என்ன சேவை செய்வது, அதுவும் யோகா கிளாஸ்ல தான் சொல்ல முடியும். அதே போல சொல் மூலமாக, இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், அதெல்லாம் சொல் மூலமாக சேவை தானே. ஒரு 7 டேஸ் கோர்ஸ் எடுக்கிறோம், இல்ல வந்து முரளி கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம், இல்ல யாராவது சந்தேகங்கள் கேட்டா அதுல தெளிவு கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல் மூலமாக செய்கிற சேவை. இப்ப வந்து நீங்க நல்லா ஞானத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா தாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த தாரணைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா,
என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். வெறும் கேள்வி ஞானமாக மட்டுமே இல்லாம அதை வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நீங்க தாரணை செய்றீங்கன்னு அர்த்தம். நாள் அடைவுல நீங்க உங்களுக்கும் வந்து முரளி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா உங்க தொடர்புல வரக்கூடியவங்க, இப்ப நீங்க கிளாஸோட ஆரம்பத்துல ஒரு சகோதரி சொன்னாங்கல்ல, யாராவது தவறாக பேசினா கூட எனக்கு இப்ப அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அப்ப டிஃபரன்ஸ் தெரியும் பொழுது நம்ம அவங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும். கேட்கக்கூடியவங்க நம்ம மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதை சொல்லி இது புரிய வைக்கலாம். இப்ப அந்த மாதிரி கூட நீங்க சொல் மூலமாக சேவை செய்ய முடியும். இதை தவிர இன்னமும் சேவை செய்வதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அடிப்படை சார்ட் தான், பேசிக் சார்ட் தான். அதனால ரொம்ப சிம்பிளான இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இங்க போட்டிருக்கோம். மனம் சொல் ரெண்டின் மூலமாக நீங்க சேவை செய்தீங்கன்னா 10 மார்க்ஸ், ஏதாவது ஒண்ணு மட்டும்தான் செய்தீங்கன்னா 5 மார்க். அதற்கப்புறம் 13வது பாயிண்ட் வந்து நாள் முழுவதும் 5 புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்தீர்களா? இல்ல ஏதோ ஒண்ணு நடந்தது, நம்ம குழந்தைங்க நம்ம சொல்றபடி கேட்கல, உடனே கண்ணாபின்னு திட்டுறது, அவங்கள மட்டும் திட்டாம வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து திட்டுறது, அப்படின்னா ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டுல இல்ல, அஷ்ட சக்திகளை பயன்படுத்தலன்னு ஆயிடுது. சோ நாள் முழுவதும் என்னுடைய கண்கள், என்னுடைய வாயின்னு வரும்பொழுது பேச்சும் வருது, சாப்பிடுவதும் வருது இல்லையா? சோ இந்த மாதிரி கைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுல இருந்துதா, இல்ல நான் அதனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தேனா, இதை கொஞ்சம் செக் பண்றோம். இதற்கு வந்து நம்ம மார்க் கொடுக்கலாம். அதை நீங்க வந்து 1 to 5 வரைக்கும் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அது கண்ட்ரோல்ல இருந்ததுன்னு. அதுக்கேத்த மாதிரி நீங்க மார்க் கொடுக்கலாம். இந்த மாதிரி சார்ட் வைக்கும்பொழுது என்ன நடக்கும்னா, நமக்கு கவனம், டெய்லி நீங்க சார்ட் வைக்கிறீங்க, சில விஷயங்கள்லாம் ஈஸியா மார்க் வாங்குறீங்க, சில விஷயத்துல மார்க்கே கிடைக்க மாட்டேங்குது, சில விஷயத்துல கம்மியா மார்க் கிடைக்குதுன்னா இது வந்து மன சோர்வு அடைவதற்கான விஷயம் கிடையாது. அடுத்தடுத்த நாள் அதுல கொஞ்சம் கவனம் வைக்கலாம். அப்ப நீங்க வந்து இன்னும் கூட அந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப முரளி கிளாஸ் நடக்குது, இதை தவிர உங்களுக்கு முரளியை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு ஜெனரல் கிளாஸஸ் நிறைய நடக்கும். இப்ப வந்து நீங்க வந்து வரக்கூடிய இந்த டைம் எப்படின்னா, அந்த பாபாவோட ஞானம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அந்த அளவுக்கு எளிமைப்படுத்துவது, அந்த அளவுக்கு யுக்திகளை சொல்லி கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கோல்டன் டைம்ல தான் நீங்க வந்திருக்கீங்க. சோ அதனால அந்த கிளாஸ்ல சொல்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது வந்து என்னால இது பண்ண முடியல அப்படின்னு விட்டுட்டு போற விஷயம் கிடையாது. இது எப்படி செய்வது அப்படிங்கிறத உங்களுக்கு சீனியர்ஸா இருக்கிறவங்க, யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்தை ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாம் அதை சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அதை கேட்க கேட்க அதை நீங்க ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க சார்ட்டே வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கே நம்முடைய குறைகள் தெரியாது. அப்ப நம்ம அந்த குறைகளோடவே இருந்துரும். அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சியே இல்லாம போயிடும். அதனால இந்த சார்ட் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 14வது பாயிண்ட் வந்து உறவினர், நண்பர்கள் மற்றும் தொடர்பில் வந்தவர்களை ஆத்ம உணர்வில் பார்த்தீர்களா? பாருங்க, இதுக்கு 5 மார்க். இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம தொடர்புல வரும் பொழுது ஒரு செகண்ட் அவங்க வந்து என்னுடைய சகோதர ஆத்மா, இவங்களும் ஒரு ஒளிப்புள்ளி தான். இந்த வெளியில இருக்க இந்த உடம்ப பார்க்க வேண்டாம். அது சின்ன வயசா இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் வித்தியாசம் இருக்கும். ஆனா நான் அந்த ஆத்மாவை பாக்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சி வர வர நாள் அடைவுல உங்களுக்கு ரொம்ப இயல்பாக நான் ஆத்மா இன்னொரு ஆத்மா கூட பேசுறேன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துருவீங்க. அதற்கப்புறமா நமக்கு ஆத்ம குணங்கள் வந்து ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து, இன்னைக்கு வந்து என்னோட பையன், என்னோட கணவன், என்னோட மனைவி, என்னோட பாஸ், எனக்கு எனக்கு கீழே வேலை செய்யற சர்வெண்ட், இப்படிலாம் நினைக்கிறதுனால தான் நமக்கு விகார குணங்கள் வருது. ஆனா நானும் ஆத்மா உணர்வுல இருக்கேன், மற்றவர்களையும் ஆத்ம உணர்வுல தான் பாக்குறேன் அப்படின்னும் பொழுது இந்த விகார குணங்கள்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படாமலே நம்மை விட்டு போயிடும். சோ அதனால இது கூட பாருங்க, இந்த இதுல எல்லாமே பாருங்க, எல்லாமே மனசுக்குள்ள ஏற்படுத்துற எண்ணங்களா தான் இருக்கும். இன்னும் கூட இந்த யோகத்தை பத்தி நம்ம தனியா கிளாஸ்ல கேட்போம். எல்லாமே மனசுல ஏற்படுத்துற எண்ணங்கள் தான். நீங்க உட்கார்ந்து பண்ற யோகம் மட்டும்தான் வந்து மத்தவங்களுக்கு தெரியுமே தவிர, மற்ற விஷயங்கள் எல்லாமே யாருக்கும் தெரிய கூட தெரியாது. நம்ம யோகத்துல தான் இருக்கோங்கிறது தெரிய கூட தெரியாது. அட் த சேம் டைம் நம்மளுடைய தினப்படி காரியங்கள் எதுவுமே, நம்மளுடைய கடமைகள், பொறுப்புகள், ஒரு இல்லத்தரசியா வீட்ல நிறைய பொறுப்புகள் இருக்கும், இல்ல ஜாபுக்கு போறோம் அப்படின்னா அங்கேயும் பொறுப்புகள் இருக்கும். ஆனா நம்ம எதையுமே நிறுத்த மாட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து யோகத்துல இருந்தே நடக்கும். அப்ப அது வந்து அந்த காரியங்கள் கூட ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சோ 15வது பாயிண்ட் பாருங்க, ரொம்ப லட்டு மாதிரி 5 மார்க். எதற்குன்னா, இந்த மாதிரி டெய்லி சார்ட் கொடுக்கும் பொழுது நேற்றைய கணக்கை நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னாலே நீங்க 5 மார்க் கொடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து இந்த டெய்லி சார்ட் வைக்கிற பழக்கம் வரணும், அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கணுங்கிறதுனால இந்த 5 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த சார்ட் வந்து எல்லாமே முழுமையான மார்க் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அது 100 மார்க் கிடைக்கும். அதாவது 100 மார்க் ஆரம்பத்திலேயே கிடைக்காது, அதனால பரவாயில்ல. ஆனா இது இந்த முதல் ஸ்டெப் வைக்கும் பொழுது நம்மளுடைய மார்க் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் பொழுது நாம வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நார்மலான விஷயம் ஆயிடும். இப்ப இன்னைக்கு உலகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா 5 AM சேலஞ்சுங்கிறாங்க. அதாவது 5 மணிக்கு எழுந்துக்கிறத வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா பிரம்மகுமாரிகளுக்கு இந்த 5 மணிலாம் ஒண்ணுமே கிடையாது. சில பேர் 2 மணிக்கு எழுந்துப்பாங்க, 3 மணிக்கு எழுந்துப்பாங்க, 4 மணிக்கு எழுந்துப்பாங்க. அப்ப 5 மணிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் பொழுது இந்த சார்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாளடைவில காலப்போக்குல சாதாரண விஷயமாயிடும். அது எப்படி நீங்க காலையில பிரஷ் பண்றீங்க, குளிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, இந்தந்த காரியங்களை செய்யறீங்களோ அதே போல இந்த விஷயங்களும் ரொம்ப இயல்பானதாக மாறிவிடும். அப்ப வந்து நீங்க கேளுங்க, உங்களுக்கு அட்வான்ஸ் சார்ட் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேவா? இது வந்து ஒரு அடிப்படை சார்ட் தான். ஸோ இந்த விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சாலே நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். நீங்க கேட்டீங்களே ஒரு கேள்வி, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த மெத்தட் தெரியலன்னு கேட்டீங்க இல்லையா? ஸோ இதை நீங்க செய்தாலே போதுமானது. அப்ப நீங்க வந்து என்னால இன்னும் முடியும், இந்த விஷயம்லாம் நான் நல்லா பண்ணிட்டேன்ப்பா, நல்லா இருக்கு, இது நார்மல் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூட அட்வான்ஸ் சார்ட் எல்லாம் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகேவா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்ப்பா. முதல்ல இந்த சார்ட்டை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. பயமா இருக்கா, இல்ல வந்து கான்பிடன்ஸ் வருதா, செய்யணும்னு தோணுதா, என்ன நினைக்கிறீங்கன்றத ஷேர் பண்ணுங்க. மேம் நான் சொல்றேன். சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு மேம். அடுத்தடுத்து இன்னும் நிறைய மார்க் வாங்கணும்னு எண்ணம் வருது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப எல்லாம் நம்ம பாபா நினைவுல இருக்கோம். ஆனா அந்த ஐம்புலன்கள் இதில் வரும்போது சில வார்த்தைகளை தவற விட்டுறோம். அந்த மாதிரி எல்லாம் இன்னும் டாக்டிக்ஸ் நிறைய வேணும் மேம். அடுத்தடுத்து மார்க் நிறைய வரணும் சார்ட்ல. நம்ம மார்க் நம்மளுக்கு போது அதிகமா வரணும்ன்ற எண்ணம் வருது. இன்னும் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு தோணுது. வெரி குட், வெரி குட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எந்த இடத்துல சறுக்குறோம், எந்த இடத்துல ஸ்லிப் ஆகுறோம்னு தெரியும் பொழுது அதற்கான தீர்வும் இங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப நம்ம அஷ்டசக்திகள் கிளாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அஷ்டசக்திகள் புரியுது அப்படின்னாலே நீங்க சொல்றீங்க பாருங்க, இந்த ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டுல இல்ல, சில சமயம் பேசிடுறோம், அது மாதிரி விஷயங்களே நடக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் போய் அதை பார்ப்பீங்க, அங்க என்ன சொன்னாங்க, அது என்ன நடக்குது அப்படின்னு அந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போவீங்க. இப்ப வந்து ஞானம் எல்லாமே மேலோட்டமா தான் இருக்கு. இப்ப வந்து இந்த மார்க் வரும் பொழுது ஓஹோ இதெல்லாம் என்னோட பலவீனமா அப்படின்னும் பொழுது இதற்கு என்ன ரெமடின்னு வரும்பொழுது ஞானத்தோட ஆழத்துக்கு போவதற்கு நமக்கு தூண்டுகோலாக இருக்கும். ஓகேங்களா? சரி. சில டைம் நினைவுல இருக்கும்போது இந்த மாயே அப்படின்றது வந்து மாறிடுச்சுல மேம். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளா யோசிக்க தோணுது, சி நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், ஏன் நம்ம மாயைக்குள்ள போறோம், ஏன் இது அப்படின்லாம் யோசிக்க தோணுது மேம். ஏன் நம்மள அறியாம அந்த மாயை நல்ல நினைவுல இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில அது வந்துருது, அது கட்டுப்படுத்த இருக்குமோ? அதுதான் அந்த மாதிரி வரும் பொழுது அதற்கு என்ன மெத்தடு அப்படிங்கறத தான் நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது. இப்பதான் நீங்க உண்மையிலேயே அந்த ஞானத்துல குதிப்பீங்க. ஏன்னா நல்லாவே தெரியுது இதை நான் செய்யக்கூடாது, அதை செய்துடுறேன், பின்னாடி எனக்கு பச்சாதாபம் வருது அப்படின்னா இங்க வந்து நெகட்டிவ் ஃபீலிங் வர்றது, செல்ஃப் கிரிட்டிசிசம் அதற்கானது கிடையாது. இன்னமும் ஞானத்துல சில விஷயங்களை நான் புரிஞ்சுக்கல, இன்னும் அந்த மெத்தடை நான் கத்துக்கல அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு அதற்கான ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நீங்க சார்ட் வைக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சக்தியை பயன்படுத்தி இந்த ஞானம் எல்லாம் பாருங்க, ஒரு தடவை கேட்டோம் புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? இதுல நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது வந்து நம்ம குருஷேத்திரத்துல மாயை ராவணன் கூட நமக்கு சண்டை நடக்குது. சண்டைனாலே டெக்னிக்ஸ் தானப்பா, அந்த போர் தந்திரங்கள் அது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது இப்ப இதெல்லாம் நாங்க சொல்றோம்னா அனுபவம் இல்லாம சொல்லலைல்ல, அந்த அனுபவங்கள் எங்களுக்கும் இருக்கிறதுனால தான் அந்த கான்பிடென்ட்டோட உங்களுக்கு சொல்றோம். ஸோ கைடன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். பாபா வந்து
யார் மூலமாவது உங்களோட கேள்விகள் சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்துருவார். சரியா? அப்புறம் வேற ஏதாவது? ஓம் சாந்தி சிஸ்டர். சொல்லுங்கப்பா. அதே மாதிரி இது ஞானத்தோட சேர்ந்து யோகாவும் டெய்லி பண்ண பண்ண அமைதி சக்தி இந்த இடத்துல இதை பேசக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள இருந்தே சொல்லி கொடுக்குது இல்லைங்க சிஸ்டர்? ஆமா, அதனாலதான் நம்ம வந்து ஆக்சுவலா அஷ்ட சக்திகளையும் முதல் சக்தியில யோகம் இருக்கு. யோகம்னா என்ன? அதாவது யோகத்தை பத்தி நீங்க ஆல்ரெடி சில விஷயங்களை உங்களோட இதுல இருக்கும், ஆல்ரெடி ஒரு பிலீஃப் இருக்கும். அதனாலயும் இங்க நம்ம யோகம் பண்ண ஆரம்பிக்கிறோம், இதுலயும் நிறைய சந்தேகங்கள் வரும். அதனாலதான் யோகா கிளாஸ் நம்ம தனியா வச்சிருக்கோம். அதான் இது இப்ப இந்த இவங்க கொஸ்டின் கேட்டாங்களே சிஸ்டர், அப்ப அவங்களுக்கு எல்லாம் இன்னும் யோகாவும் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம். ஆமா, கண்டிப்பா. இப்ப பாருங்க, இந்த சார்ட்ல வந்துருது இல்ல, யோகம் பத்தின விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல. அப்ப அதை செய்ய செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க இப்போ சகோதரி சொன்ன மாதிரி அந்த சக்தி கிடைக்கும். முன்கூட்டியே மாயாவை கண்டுபிடிச்சிருக்கும். அதுல வந்து யோகத்தை பற்றின புரிதலும் வேணும். ஓகேங்களா? அப்ப வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி மாயை கிட்ட தோக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. அதுதான் சொல்றேனே, இது அந்த நமக்குள்ள அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். இல்லைன்னா பாருங்க, லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. இப்போ சென்டர்ல வந்து சமர்ப்பணமான சகோதர சகோதரிகள்ன்றது சில ஆயிரம் தான், ஒரு 20,000 25,000 இருக்கும். ஆனா லட்சக்கணக்கானவர்கள் உங்களையும் என்னையும் போல இல்லறத்துல இருந்துகிட்டே இந்த யோகத்தை பயிற்சி பண்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு பலன் கிடைக்கல, இது சாத்தியம் இல்லைன்னா இவ்வளவு பேர் பண்ணுவோமா? இதெல்லாம் கண்டிப்பா சாத்தியம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அந்த ஒரு புரிதல் இல்லாததுனால தான் அங்க நம்ம தோத்து போறோம். அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா ஜெயிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக உறுதி. சரிங்களா? நீங்க இந்த சார்ட் வைக்கும் பொழுது நீங்க உங்க மெத்தட் படி எப்படி வேணாலும் வைக்கலாம். ஒண்ணு வந்து இங்க பென்சில்ல மட்டும் மார்க் பண்ணிட்டு டெய்லி அழிச்சிட்டு அப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு நோட் புக் மாதிரி போட்டு நீங்க இந்த விஷயத்த வந்து ஒரு சின்னதா எழுதிட்டு அந்த காலம் மாதிரி போட்டு ஒரு மாசத்துக்கான காலம் போட்டு கூட நீங்க எழுதலாம். இது நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டியை நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நாளடைவில் இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இல்ல நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்க விருப்பம். சிஸ்டர், இந்த இப்போ கிளாஸ்ல மார்க் போட்டு பார்த்தோம்னா எந்தெந்த இதுல 0 மார்க் வருது, அப்ப அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. அந்த முயற்சி பண்ணணும்னு தோணுது இந்த சார்ட். ஆமா, இதனால நன்மை ஏற்படுது. கண்டிப்பா. அது வந்து செய்து பார்க்கும் பொழுதுதான் நம்ம கிளாஸ்ல சொல்ற விஷயங்களோட அந்த அர்த்தமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, இது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புதுசானதுதான். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாலே போதும், இந்த விஷயத்துக்குள்ள நீங்க குதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வெளியில இருந்தே கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து கொஞ்சம் சில ஸ்வமானங்களை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமா யோகத்தை பத்தின டீட்டெயில்டு கிளாஸ் இருக்கும். ஆனா அகெயின் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, எவ்வளவு இதை பயிற்சி பண்ணிட்டு வந்து அதை சொல்றீங்களோ அதை பொறுத்து தான், உங்களோட ஆர்வம் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் அது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது டோட்டலி உங்க கையில தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 minutes யோகா பண்ணிட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம்.
ஓம் சாந்தி. தேங்க்யூ. குட் நைட்.